السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ரைட், நாங்கள் பார்ட் பண்ண பி பகுதி செய்யணும் அப்படித்தானே? பார்ட் பண்ண பி பகுதி செய்யும் இவ்வளோ பேசுகிறா இல்லாட்டி கொஞ்சம் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க உங்களோட இதுல, இந்த செட்ல வாட்ஸ்அப்ல போடுவானு ரைட். இதுல ஜூம்ல நீங்க மெசேஜ் போடலும் எனக்கு ரைட் கிளியரா இருக்கிற அந்த கேட்கறது உங்களோட அந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் கிளியரா பாருங்களேன். கிளியரா எஸ் இல்லாட்டி நோ. Okay, right. Okay, right. Very good. Very good. Nice. Sorry. Okay, right. Okay, right. Thank you. Thank you. Thank you. அந்த குரூப்ல சேர்த்துட்டாங்க. குரூப்ல சேர்த்திக்கலாம். நீங்க பொடியான பேப்பர் அனுப்பினேன். சரி, அனுப்பும். சரி, ஓகே. காணியொன்றை சுத்தம் செய்வதற்கு 8 மனிதர்களுக்கு 6 நாட்கள் தேவைப்படுகின்றது. 8 பேருக்கு 6 நாள் தேவையா? இது ஒரு வேலையை செய்யறதுக்கு. அப்படி சென்னோம்னே நாங்க என்ன தெரியுமா செய்யும்? அந்த வேலைய அளவை பார்ப்போம். ஒரு வேலையை பத்தி தானே பேசுறான். அந்த வேலையோட அளவை பார்ப்போம். 8 மனிதர்கள் 6 நாள்ல செய்வதா இருந்தால் டக்குன்னு 8 6 பெருக்கினா அந்த வேலையோட அளவு வரும். அப்ப எவ்வளவு வேலையோட அளவு? 8 6 48. அப்ப அந்த வேலையோட அளவு 8 6 48. இந்த 8 6 பெருக்கும். அப்ப 8 6 48 மனித நாட்கள். மனிதனும் நாளும் பெருக்கிப்பட்டு மனித நாள் வரும். என்ன கேட்கிறான் தெரியுமா? அப்ப உங்களுக்கு தெரியும் இதான் அந்த வேலை. 8 பேர் 6 நாள்ல செய்யற ஒரு வேலையா? அப்ப அந்த வேலையோட அளவு உங்கள்ட்ட கேட்கிறா, இந்த ஒரு மனிதன் இக்காணியை சுத்தம் செய்தான். இந்த வேலை மட்டும் செய்யறேன் எத்தனை நாள் பிடிக்கணும்னு கேட்கும். இந்த வேலைய உறவு செய்யறதாக இருந்தா அப்ப நீங்க இதை உண்டால பிரிச்சுடுங்க. இதை உண்டால பிரிச்சுடுங்க. இந்த வேலைய ஒரு மட்டும் செய்யறேன் எத்தனை நாள் பிடிக்கும் கேட்கும். அப்ப இதை உண்டால பிரிச்சா சரி, உண்டால பிரிச்சா அதேதான் வரும். 48 வருமே. ஆகவே இந்த 48 உண்டால பிரிக்கும். 48 உண்டால பிரிச்சா அப்ப 48 வரும். 48 நாட்கள் இருக்கு. அப்ப இந்த வேலைய உறவு செய்யறேன்னா 48 நாள் பிடிக்கும். ஓகே, ரைட். 2ஆம் கேள்வி. இக்காணியை போன்று 3 காணியை, இந்த காணியை போல 3 காணியை சுத்தம் செய்வதற்கு 16 மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள் இருக்கு? இந்த காணியை போல 3 காணியில் அர்த்தம் தெரியுமா? அவங்க சின்ன காணியில இருந்த 48. இப்ப 3 பெரிய காணி.
அப்ப ஏற்கனவே சின்ன வேலை 48 மனிதனாட வேலை. அப்ப இந்த 3 செல்ல போறோம். 3 மடங்கு பெரிய காணி என்ற வேலை 3 மடங்கா மாறும். அப்ப எவ்வளவு பார்க்கணுமா? இப்ப சொல்றதுல பெரிய காணிட வேலை 48 3ஆல பெருக்கணும் ஃபர்ஸ்ட். 48 3ஆல பெருக்கும். அப்ப அந்த 3 சரி 48 3ஆல பெருக்கினா 144 அப்படி. ரைட். அப்ப 3 பெரிய காணியாக இருந்தால் இவ்வளவு. இந்த வேலைய எத்தனை நாள் பிடிக்க முடியும்? இந்த வேலையை 16 பேர் செஞ்சா எத்தனை நாள் பிடிக்க முடியும்? அப்ப என்ன செய்யணும்? இதை 16ஆல பிரிக்கும். இதை 16ஆல பிரிச்சா அப்ப இந்த வேலை 16 பேருக்கு எத்தனை நாள் முடியும் முடிக்க? சோ இவரை 16ஆல பிரிக்கும். 144 16ஆல பிரிக்கும். எவ்வளவு 16ஆல பிரிச்சா 8 8 நாட்கள் பிடிக்கும். ஓகேயா? சாரி 8 அல்ல 9. எஸ் 9 நாள் பிடிக்கும். 9 நாள் பிடிக்கும். 9 நாள் பிடிக்கும். 144 16ஆல பிரிச்சா 9. சரி அடுத்து நாளொன்றுக்கு மனிதன் 25. வாய்ஸ் கிளியரா மீ கேமரா? நான் நினைக்கிறேன் மைக் கொஞ்சம் பாதிக்கும் போல தெரியும். இப்ப கேக்குறான்னு பாருங்க. இப்ப வாய்ஸ் கிளியரான்னு பாருங்க. இப்ப எப்படின்னு பாருங்க. இப்போ ஓகேன்னு பாருங்க. ஓகே 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 கிளியர். ரைட் ஓகே சரி ரைட் ஓகே ரைட் சரி புள்ள ஒரு நாளுக்கு
ஒரு மனுஷனுக்கு சம்பளம் வந்து 1500 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வேலை செஞ்சா அவட சம்பளம் 1500 ரூபா. அப்ப நீங்க யோசிங்க, எப்படி தெரியுமா புள்ள டக்கண்டு, ஒரு மனிதன் ஒரு நாள் வேலை செஞ்சா 1500 ரூபா சம்பளம். நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு வேலை முடியுதுன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு வேலை முடிஞ்சு? ஒரு மனிதன் ஒரு நாள். அப்ப ஒண்டையும் பெருக்கணுமே போல. நான் கேட்ட எவ்வளவு வேலை முடியுது? ஒரு மனிதன் ஒரு நாள் வேலை செஞ்சா, மனிதனே நாளையும் பெருக்கினா வேலை வாரதானே. அப்ப ஒரு மனிதன் ஒரு நாள் வேலை செஞ்சா அப்ப ஓரொண்டு உண்டு. அப்ப ஒரு மனிதனால்ட வேலைக்கு 1500 ரூபா கொடுக்குறோம். ஒரு மனிதன் ஒரு நாள் வேலை செஞ்சா 1500 ரூபா சம்பளம். அப்ப நீங்க யோசிங்க, ஒரு மனிதன் ஒரு நாள் வேலை செஞ்சா எவ்வளவு வேலை முடியுது? ஒரு மனிதன் ஒரு நாள் முண்டே பெருக்கிற அந்த வேலை எவ்வளவு பார்க்குது. அப்போ ஒரு உண்டு. அப்ப ஒரு மனிதனால்ட வேலைக்கு 1500 ரூபா சம்பளம். மண்ணை பிடிச்சிட்டு ஒரு மனிதனால்ட வேலைக்கு 1500 ரூபா சம்பளம். உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ரெண்டாம் கேள்வியில் உள்ள வேலைக்கு செலவாகும் பணத்தை காண்க. அப்ப ரெண்டாம் கேள்வியில் எவ்வளவு வேலை? ரெண்டாம் கேள்வியில் அந்த வேலை இவ்வளவு வேலை, இவ்வளவு வேலை, 144 மனித நாட்களோட வேலை. ஒரு மனித நாளோட வேலைக்கு 1500 ரூபா போறேன். இப்ப நான் சொல்லி காட்டினேன். ஒரு மனித நாளோட வேலைக்கு 1500 ரூபாய்டா 144 மனித நாளோட வேலைக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு சம்பளம் போகும்? என்ன சொல்லணும்? 1500 144 பெருக்கும். வெரி குட். ஒரு மனித நாளுக்கு 1500 ரூபா. ஒரு மனித நாளோட வேலையை முடிச்சா 1500 ரூபா. அப்ப 144 மனித நாளோட வேலை. அப்ப 1500 144 பெருக்கினா கேம் முடிச்சு. 1400 சரி 1500 1500 144 பெருக்கினால் அந்த ஆன்சர் வந்துடும். ரைட், ஓகே, பெருக்கி பாப்போம் புள்ள. 1500 34 சரி 144 பெருக்கி பாப்போம். ரைட், 144 பெருக்கி பாப்போம். 4 0 0 4 0 0 4 20க்கு 0 2 மிச்சம் 4 4 2 மாறும். உங்களுக்கு பெருக்க தெரியுமா? இது நான் பெருக்கி பார்க்குறேன், உங்களுக்கு தெரியும் பெருக்கு. திருப்பி 4 4 0 0 சரியா? 4 0 0 4 20க்கு 0 2 மிச்சம் 4 4 2 மாறும். இப்போ உண்டால பெருக்கினா 1 0 0 1 0 0 1 5 5 1 1 1. இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 0 இது 0 இதுவும் 0 இதை கூட்டினா 6 6 5 11 1 மிச்சம் 1 3 2 எவ்வளவு? 216,000 216,000 ரூபா. சல்லி தானே, பணம் தானே. அப்ப ரூபாண்டு எழுதும். 216,000 ரூபாய். அதாவது 2,16,000 ரூபாய். ஓகேயா? ரைட், ஓகே. அப்ப அந்த கேஸ் முடிச்சு. இப்ப வட்டி கேஸ் வருது. ரைட், எழுதுற நோக்கத்துக்கு வேணா நான் டைம் தரேன், இல்லாட்டி உங்களுக்கு. ரைட், நான் உங்களுக்கு 7 மினிட் ஸ்கிரீன்ஷாட்டை சரி அனுப்புறேன். சரியா? ரைட். 8% எளிய வட்டிக்கு குறித்த பணத்தொகையை கடனாக பெற்ற ஒருவர், எவ்வளவு கடன் செல்லல, 8% எளிய வட்டிக்கு குறித்த ஒரு பணத்தொகையை கடனாக பெற்ற ஒருவர் 2 வருட முடிவில் ரூபாய் 29,000 செலுத்தி கடனில் இருந்து விடுபட்டார். அவர் கடனாக பெற்ற பணத்தொகையை காண்க. 2 மாதிரி செய்யலாம், சரியா? கடனாக பெற்ற பணத்தொகை எவ்வளவு கேட்கிறது புல. 8% எளிய வட்டிக்கு புள்ளிட அர்த்தம் என்ன? 8% எளிய வட்டிக்கு கடன் எடுத்தான். இது அர்த்தம் என்ன? 100 ரூபா கடன் எடுத்தா 8 ரூபா வட்டி. ஓகே, 100 ரூபா கடன் எடுத்தா 8 ரூபா வட்டி ஒரு வருஷத்துக்கு. சரி, 100 ரூபா கடன் எடுத்தா 8 ரூபா வட்டி ஒரு வருஷத்துக்கு. அப்ப 2 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? 100 ரூபா கடன் எடுத்தா 100 ரூபா கடன் எடுத்தா ஒரு வருஷத்துக்கு 8 ரூபா வட்டி. அப்ப 2 வருஷம் ஆயினா 8 2 16 ரூபா வட்டி. ஒரு வருஷத்துக்கு 8 ரூபா வட்டி. அப்ப 2 வருஷத்துக்கு 16 ரூபா வட்டி. ஓகே, அப்ப 100 ரூபா கடன் எடுத்தா 16 ரூபா வட்டி 2 வருஷத்துக்கு. இங்க 2 வருஷத்துல கதான் கதிக்கிறான். 100 ரூபா கடன் எடுத்தா
16 ரூபா வட்டி கொடுக்கணும். சரி, அப்ப மொத்தம் எவ்வளவு கொடுக்கணும் 2 வருஷத்துக்கு? 100 ரூபா கடன், 16 ரூபா வட்டி 2 வருஷத்துக்கு. அப்ப ஃபுல்லா எவ்வளவு கொடுக்கணும்? 100ம் 16ம் சேர்ந்து 116 ரூபா கொடுக்கணும். ஓகே, பிடிச்சிருக்கீங்களா விஷயத்தை? அப்ப 100 ரூபா கடன் என்றா 116 ரூபா மொத்தமா கெட்டணுமா இல்லையா? ரைட், இதை பாருங்க, இது எப்படி எழுதுறேன்? இது கடன், இது அவர் கெட்டின மொத்தம். இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? சாரி, கொஞ்சம் நீங்க போல ஸ்டக் ஆயிட்டு, வட்டி என்ன சொன்னோன்னு எல்லாம் ஸ்டக் ஆயிட்டு. சரியா? வட்டி என்ன சொன்னோன்னே பாருங்க, ஒன்றும் ஒர்க் பண்ணதில்லை, நோ ஒர்க்கிங். அவ்வளோ பொல்லா சாமன் தான் வட்டின்றது. சரி, என்ன செய்ய? கொஞ்சம் நீங்க போல ஸ்டக் ஆயிட்டு. வட்டி தானே, வட்டி சில கொல எங்கட தொழில்நுட்ப சாதனங்களே கேமை கேட்குது. விளங்கிட்டா? அவ்வளோ பொல்லா சாமன் தான் வட்டி. சரி, 2 சின்ன தண்ணி ஒன்று குடிச்சிட்டு வாங்க. சரியா? நீங்க குடிக்க தேவையில்ல, நான் தான் குடிக்கும். நான் 7 மணிலேருந்து கிளாஸ் செஞ்சு நிற்கிறேன் ஆன்லைனில். சரி, பார்ப்போம் இப்போ. சரி, ஓகே. சரி, புலப்ப இதை நீங்கள் என்ன அர்த்தம் சொன்னீங்க?
100 கடன் எடுத்தா 2 வருஷத்துக்கு 16 வட்டி வருது. அப்ப இவர் கடனை ஃபுல்லா திருப்பி கொடுக்குறேன்டா 100 16 சேர்த்து 116 தானே மொத்தமா கொடுக்கணும். அப்ப கடன் 100 இருந்தா மொத்தமா திருப்பி கொடுக்க வேண்டியது 116 அண்ணா தான் எங்கிட்ட டாக்கட். அண்ணா அந்த கனெக்ஷன் எடுத்துக்கொள்றேன். கடன் 100 இருந்தால் இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய மொத்தம் வந்து 116. ஓகே, கடன் 100 இருந்தால் இவர் திருப்பி கொடுக்க வேண்டியது 116. இப்ப இவன் சொல்றான் எவ்வளவு திருப்பி கொடுத்தா மொத்தமா 2 வருட முடிவில் 29,000 திருப்பி கொடுத்தா மொத்தமா. அப்ப மொத்தமாக 29,000 திருப்பி கொடுத்தேன்டா, இவ்வளவு மொத்தமா கொடுத்தேன்டா உங்கள்கிட்ட கேட்கிற அப்ப கடன் எவ்வளவு வாய்க்கும் கேட்கிற. இந்த செட்டப்பை செஞ்சுக்கோங்களே. இந்த செட்டப் உருவாக்கி கொண்டு அதுக்காங்கள விஷயம் ஓகே தானே. ரைட், இப்போ உங்களுக்கு இவரே காணணும். இது எத்தனையோ முறையில் செய்யறான். சரி, நான் ஈஸியான மெத்தட் ஒன்று செய்யறேன், இப்படி வச்சுக்கோங்க, இப்படி கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. ரைட், அதே போல இப்போ இவரே காணணும் போல. இவருக்கு நான் ஒரு எக்ஸ்டெண்ட் போட்டுக்கொள்ளவா, இவரை நான் எக்ஸ்டெண்ட் போட்டுக்கொள்ள. அப்ப எக்ஸ கண்டா சரியே. ரைட், உங்களுக்கு இந்த மாதிரி நான் வட்ட வரைவில் எல்லாம் செஞ்சு காட்டுகிறேன். எப்படி இதை தீர்க்கிற எக்ஸ்டெண்ட் போட்டு இந்த எக்ஸ் எப்படி காண்ற, இப்படி புள்ள மாறி மாறி குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. இது அப்படி இப்படி குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. 116 எக்ஸால பெருக்கிறது, 116 எக்ஸால பெருக்கிற. ஓகே, சமன் சமன் இவரை இவரால பெருக்கினேன். இப்ப இவரால பெருக்கு 29,000 100ஆல பெருக்கு, 29,000 100ஆல பெருக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ கண்டுபிடிக்கிறது தானே. இந்த 116 அங்கல போட்டா சரிதானே, 116 அங்கல போட்டா சரிதானே. ஆகவே இங்கல எக்ஸ் சமன் அங்கல யார் இருக்கிறாரு 29,000 தர 100. ஓகே, அப்படி கேட்டுமே இல்லை, நீங்க பெருக்கி சரி இருங்க. அதை இவரை 100ஆல பெருக்கி போடுவோம் மேலும். ஓகே ரைட், நான் இந்த 116 நான் அங்கல கொண்டு போறேன். பெருக்கல் 116 நான் அங்கல கொண்டு போனா வகுத்தலா கீழே போகும் தானே. பெருக்கல் 116 அந்த பக்கம் கொண்டு போகல, வகுத்தல் 116 கீழே வைத்திருமே. இப்ப நான் இதை சுருக்கி விட்டாலும் நெக்ஸ்ட் ஆன்சர் வந்துடும் தானே. ரைட், ஆகவே எக்ஸ் சமன் ஓகே சுருக்கோமா புள்ள, இதையும் வெட்டி சுருக்கும் புள்ள. இவரே என்ன 4ஆல பிரிக்கவா, 116 4ஆல பிரிக்கலும். பிரிச்சு பாருங்க 29 வரும். 100 4ஆல பிரிச்சா 25 வரும். அது உங்களுக்கு தெரியும். 100 4ஆல பிரிச்சா 25. இப்ப இந்த 29ஆல 29,000 பிரிக்கிறோம். பாருங்க ஒரே நம்பர் 29ஆல 29,000 பிரிச்சா எத்தனை, 29ஆல இவங்களை பிரிச்சா 29ல 29 ஒரு முறை உண்டு. இந்த 3 சைபர் வந்து 1000. இப்ப கீழுக்கு ஒத்தரும் இல்ல. இப்ப இந்த 1000 25ஆல பெருக்கினா சரி, எவ்வளவு 1000 25ஆல பெருக்கினா 25,000. ஆகவே எக்ஸ் சமன் ரூபாய் 25,000. அப்ப இவர் எடுத்த கடன் 25,000. இவர் எடுத்த கடன் 25,000. இந்த செட்டப் எடுத்துக்கொள்றோம். ரைட், ஓகே, அப்ப முதலாம் கேள்வி முடிச்சு. ரைட், டக்கண்டு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க, எழுதி கொண்டிக்க வானம். சரியேண்டா திருத்திக்கோங்க, பிள்ளைண்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றும் எழுதலாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒன்றும் எழுதாம வரவானம். இல்லை சார் நான் பார்த்தேன் எனக்கு செய்யலா போயிட்டோன்னு. ரைட், நீங்கள் செய்கிறது ஐடியா எடுத்து பார்த்து செய்யணும்னு நான் நினச்சேன். ஓகே, அப்படி என்றால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ எழுதி கொண்டிக்க என்ன டைம் தரல. நான் இன்றைக்கி பார்ட் 1 பிஏ முடிக்கணும்னு நினச்சி கொண்டிக்கிறேன். பட் எங்களுக்கு கொஞ்சம் டைம் சும்மாங்க அதில் இதில் போயிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாகிக்குது. ஓகே பாப்போம். ரைட், 2ஆம் கேள்வி போமா. உருவில் அரைவட்டமும் செங்கோண முக்கோணி ஒன்றும் இணைக்கப்பட்டு கூட்டுரு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகே, அரைவட்டம் ஒன்றும் செங்கோண முக்கோணி மிக்குது. அரைவட்டத்தின் விட்டம் 28 சென்டிமீட்டர். உண்மைதானே, அரைவட்டத்தில விட்டம். ஓகே, விட்டம் தான் இது. விட்டம் 28 சென்டிமீட்டர். முதலாவது கேட்கிறான் அரைவட்ட வில்லின் நீளத்தை காண்க. இந்த அரைவட்டத்திட வில், இந்த வில்லிட நீளத்தை காணட்டும். இந்த வில்லிட நீளத்தை காணட்டும். என்ன வாய்ப்பாடு? அரைவட்டத்திட வில் முழுவட்டத்திட வில்லாக இருந்தால் 2πr பரிதி. முழுவட்டத்திட வில்லுக்கு செல்ற பரிதி. முழுவட்டத்திட பரிதியா இருந்தால் 2πr.
அப்ப அரைவட்டமாக இருந்தால் அரை தர 2 பை ஆர். முன்னுக்கு அரைய போட்ட சரி. அரை தர 2 பை ஆர். ஓகே. முழுவட்டமாக இருந்தா 2 பை ஆர். அரவாசா இருந்தா முன்னுக்கு அரைய போடுங்க. அரை தர 2 பை ஆர். ரைட். இப்ப பிரதிடுவோம். அரை இந்த இடையில தர 2 தர எல்லாம் தரதான் இடையில. பைக்கு பதிலாக 22 கீழ் 7. இந்த இடையில தர 6 என்பது ஆரை. 28 ஆரையா விட்டமா? 28 என்பது விட்டம். இந்த அரை வட்டத்தில விட்டம் 28. அப்ப ஆரையோட அரவாசை எவ்வளவு? எவ்வளவு அப்ப ஆரை? 14. அப்ப இந்த ஆரைக்கு 14 என்று போடுங்க. ரைட். இப்ப இதை சுருக்கி விடுங்களே, வெட்டி விடுங்களே. ரைட். எதையும் கட் பண்ணலாம். ரெண்டையும் வெட்டலாமே. 7ஆல 14 பிரிச்சா 2 தடவை தானே. இப்ப கீழே கொண்டும் இல்லை, மேலுக்கு இருக்கிற பேலன்ஸை பெருக்கி விடுங்களே. ஓர் 22 2ஆல பெருக்கினா 44. ரைட். ஆகவே இது ஆன்சர் 44 சென்டிமீட்டர். ரைட். யாரு? இந்த வில்லிட நீளம் 44 சென்டிமீட்டர். சரி, நான் அப்படியே லேட் ஆகாம 3ஆம் கேள்விக்கு வார். ஏபியின் நீளமானது பிசியின் நீளத்தின் 4/3 பங்காயின் ஏபியின் நீளத்தை காண்க. இது நல்ல லேசம். ஏபிட நீளமானது, இது வேறமாய் செய்ய சொல்லிக்கணும், அவன் அப்படி செல்லவும் இல்லை, நல்லா லேசாக்கிட்டான். ஏபிட நீளம் இதிட 4/3 பங்கம். இதிட 4/3 பங்கு தான் இதிட நீளமா. அப்ப இது எவ்வளவு வேண்டி கேட்கிறான்? அப்ப இதை 4/3 பெருக்கினா சரிதானே. 28 4/3 பங்காம் இது. ஆகவே ஏபிட நீளம் இது. ஏபிட நீளம் பிசிட நீளத்தில பிசிட நீளம் எவ்வளவு? 28. அந்த 28 4/3 பங்காம். அப்ப இதை சுருக்கி பார்த்தா சரியே. 28 4/3 பங்கு. அப்ப இதை சுருக்கி பார்த்தால் ஏபிட நீளம் வரும் தானே. ரைட். 4ஆல 28 வெட்டி கொள்ளையிலுமே. 4ஆல 28 பிரிச்சா 7 முறை 4 28. இப்ப 7 3 பெருக்கினா 7 3 21. அப்ப ஏபிட நீளம் 21 சென்டிமீட்டர். ஏபிட நீளம் 21 சென்டிமீட்டர். ஓகே, நான் சும்மா போட்டுக்கொள்ளலாம் இன்னைக்கு. ரைட். சரி, அந்த கேள்வி சரி. ஓகே, லேட் ஆகாம அடுத்த விஷயத்துக்கு போமே. முழு உருவினதும் சுற்றளவை காண்க. இந்த முழு உருவுடைய சுற்றளவை கேட்கிறோம். புல சுற்றளவெண்டா இவரை கூட்டப்படாது. சுற்றளவெண்டா ஓரங்களை கூட்டும். ஓரம் என்று செல்றது இங்கிருந்து வந்தால் இது ஒரு ஓரம், இதொரு ஓரம், அடுத்து இது ஒரு ஓரம். இது ஓரம் உண்டல்ல. இவரை தனிய பார்த்தா இது ஒரு ஓரம், முக்கோணிய தனிய பார்த்தா இது ஒரு ஓரம். பட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணினா இது ஓரம் உண்டல்ல. உள்ள இது ஒரு பலகத்துண்டு, இது ஒரு பலகத்துண்டு. 2 பலகை மொட்டினா இது ஒரு ஓரமா வருமா? இல்ல. எனவே இந்த முழு உருவத்திலேயும் சுற்றளவு என்று வரக்குள்ள இவரை கூட்டப்படாது. 28 கூட்டிடுவான். அப்ப 21ஐயும் இந்த வில்லையும், அந்த வில் கண்டிக்க வில் 44. அப்ப 21 சக 44 சக 35 அவ்வளவுதான். 21 சக 44 சக 35. 21 சக 44 சக 35. சரி, கூட்ட தெரிந்தானே புள்ள. 1 4 5 5 10. 1 மிச்சம் 1 2 3 3 4 மேலே 7 3 10. சரியா 100 வருது. 100 சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர். ரைட், 100 சென்டிமீட்டர். இந்த உருவத்தில சுற்றளவு 100 சென்டிமீட்டர். சரியா 100. ரைட், சூப்பரி ஆன்சர் ஒன்று வந்தீங்க. ரைட் ரைட். இப்ப கேட்கிறான் அரைவட்டத்தின் பரப்பளவை காண்க. சூப்பரி கேள்வி வேண்டிய போல. அரைவட்டத்தில பரப்பளவு நேரடி கேள்வி. அரைவட்டத்தில பரப்பளவு வாய்ப்படனா. சரி, முழுவட்டத்திலேயும் பரப்பளவு என்னது? முழுவட்டமாக இருந்தா பரப்பளவு பையார் வர்க்கம். அப்ப அரைவட்டமா இருந்தா முன்னுக்கு அறைய போடுங்க. அரை பையார் வர்க்கம். அரை பையார் வர்க்கம் வாய்ப்பட போடுமே. அரைவட்டத்தின் பரப்பளவு முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம். இது முழுவட்டமாக இருந்தால் பரப்பளவு பையார் இருக்கும். அரைவட்டமாக இருந்தால் அரை பையார் வர்க்கம். ரைட். இனி அரை தர பைக்கு பதிலா 22 கீழ் 7 தர 6 எவ்வளவு ஏற்கனவே 6 நாங்க 14 தான் மாத்து. 6 14. அப்ப 14 வர்க்கம். 14 வர்க்கம் என்றா 14 2 தடவை எழுதி கொள்ளுமா. 14 வர்க்கம் என்றா 14 தர 14. ரைட். இப்ப சுருக்கி பார்ப்போமே. இதையும் வெட்டுவோம். ரைட். 7ஆல 14 பிரிச்சா 7 2 14.
இந்த ரெண்டையும் வெட்டி விடுமா? ஓகே, முடிஞ்ச கதை. அப்போ கீழே கொண்டும் இல்லைன்னு வெட்டிட்டோம். மேலுக்கு கீழே பெருக்கிடும். ஓர் 22 22 22 14 பெருக்கிட்டான். நான் நினைக்கிறேன் 308 போல. 22 14 பெருக்கினா 308. உங்களுக்கு பெருக்க தெரியுமா? அப்போ 308. சரி, 308 என்ன போடணும்? பரப்பளவு வேண்டா சென்டிமீட்டர் வர்க்கம் போடணுமே, அதை கவனம். பரப்பளவு அப்போ சென்டிமீட்டர் மட்டும் போடல, சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், அந்த கேள்வி முடிச்சு. இப்போ கேட்குறேன் முழு உருவினதும் பரப்பளவு வைக்கணும். எவ்வளோ ஈஸியாக கேட்குறான் போல, பெருசா இஷ்யூவே இல்லை. முழு உருவத்தினையும் பரப்பளவு கேட்குறேன். அப்போ என்ன செய்யணும்? முழு உருவத்தினையும் பரப்பளவு அரைவட்டத்திட பரப்பளவே முக்கோணத்திட பரப்பளவே கூட்டி விட்டா சரி. அரைவட்டத்திட பரப்பளவு இப்பதான் கண்ட, முக்கோண பரப்பளவு இன்னும் காணல. அப்ப நான் ஃபர்ஸ்ட் முக்கோண பரப்பளவு காணும். முக்கோணிட பரப்பளவு கண்டு வருவேன். முக்கோணிட பரப்பளவு இப்படி முக்கோணி வரைகிறேன். ரைட், முக்கோணிட பரப்பளவு. ரைட், முக்கோணிட பரப்பளவோட வாய்ப்பாடு என்ன? முக்கோணிட பரப்பளவோட வாய்ப்பாடு என்ன? அரை தர அடித்தர செங்குத்தீரம் எடுத்தார். அரை தர அரை தர அடித்தர எவ்வளவு புள்ள அடி? முக்கோணத்திட அடி, முக்கோணத்திட அடி வந்து 28. அப்ப அடி 28. இன்னைக்கு அடி தர செங்குத்தீரம் எவ்வளவு போல? செங்குத்தீரம் முக்கோணத்திட செங்குத்தீரம் 21. ஓகே, அரை தர அடித்தர செங்குத்தீரம். அப்ப அடி வந்து 28, செங்குத்தீரம் 21. செங்குத்தீரம் 21. ஓகே ரைட். இப்ப இதை சுருக்கி பார்த்தா முக்கோண பரப்பளவு வரும். சரி, 2ஆல 28 பிரிச்சுடுங்களே. 2ஆல 28 பிரிச்சா 14. இப்ப ஒரு 14 14 14 21ஆல பெருக்கட்டும். சரி, 14 21ஆல பெருக்கி பார்ப்போம். ரைட், ஒரு 4 4 ஓர் 1 உண்டு. ஈர் 4 8 ஈர் 1 2. சரியா? ரைட், கூட்டி பார்த்தா 4 1 8 9 2 எவ்வளவு? 294. பரப்பளவு என்ன கண்டு? பரப்பளவு அப்ப சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், எனவே இது முக்கோணிட பரப்பளவு, இது அரைவட்டத்திட பரப்பளவு. ரெண்டையும் கூட்டினால் முழு உருவத்திலையும் பரப்பளவு வரும். அப்படித்தான் ஐடியா எடுத்துனாங்க. ரைட், முக்கோண்ட பரப்பளவு 294. எனவே 294ஐயும் இந்த அரைவட்டத்திட பரப்பளவு 308 கூட்டும். 308 கூட்டும். ரைட், எவ்வளவு அப்ப கூட்டினால்? கூட்ட தெரிந்தானே உங்களுக்கு? 4 8 12 1 மிச்சம் 1 9 10 10 0 1 மிச்சம் 1 2 3 3 3 6 எவ்வளவு? 602. என்ன போடணும்? பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகேயா? ரைட், அப்ப அந்த கேள்வியும் ஒரு மாயா முடிஞ்சிட்டு. 2 கேள்வி முடிஞ்சிட்டு. ரைட், சரி, ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. ரைட், மார்க்ஸ் 10 மார்க்ஸ். ஃபுல்லா செஞ்சா 10 மார்க்ஸ். ஓகே, ஒவ்வொரு பெரிய கேள்விக்கும் 10 மார்க்ஸ். உங்களோட எல்லாம் சரியா 10 மார்க்ஸா? ரைட், அப்போ நான் இல்லை அநேகமாக இல்லை எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் 2 2 மார்க்ஸ் கொடுப்பான். என்ன 5 கேள்விக்கிறேன் 2 2 மார்க்ஸ் கொடுப்பான். ரைட், வெரி குட். ஒரு புள்ள 20ல் 20 போட்டி, அந்த புள்ள திருத்தி கொண்டு. வெரி குட். அந்த புள்ள செஞ்சு கொண்டு வந்து, அதான் முக்கியம். செஞ்சு கொண்டு வாங்க, திருத்த ரெடியாங்க. இனி நீங்கள் தொடர்ந்தா 11ஆம் ஆண்டு வரைக்கும் பேப்பரில் இந்த மாதிரி இதே கணக்கில் தான் செய்ய போறீங்க. மாறி 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 மாற ப்ராக்டிஸ் கொண்டு வரும். ரைட், 2 பிள்ளை சுகைதட 2 பிள்ளை. ஓகே, அப்போ பார்த்துக்கோங்க என்ன பிள்ளை ஆயினா அநியாயம் ஒரு கவலை வேண்டு வருமே. அநியாயம் அது பிள்ளை ஆயிட்டு ஒரு சின்ன ஒரு கவலை வரும். ரைட், ஓகே. கவலை வாரது வந்து அடுத்த ஸ்டெப்பில் அது இந்த மாதிரி நடக்காமிக்கிறது. அந்த பேப்பர் செய்கிற காரணமாக தான். இந்த மாதிரி எங்கே மாட்டிப்பட்டா இனி அந்த பிள்ளை விடப்படாது. நான் இப்படியெல்லாம் பிள்ளை விட்றேன், நான் அவசரப்படுறேன், நான் இப்போ என்ன தெரியாமல் இந்த மாதிரி நடக்குது கூடுதலாக. அப்போ நீங்கள் அடுத்தடுத்த இதில் கொஞ்சம் அதை யோசிப்பீங்க. இப்படியெல்லாம் எனக்கு நடக்குது, கொஞ்சம் பார்ப்போம் என்று. இல்லாட்டி பேப்பர் ஒன்று செய்யாமல் நீங்கள் டிரெக்டாக போய் எக்ஸாம் செஞ்சு அதே பிள்ளை அங்கே போய் விட்டா அநியாயமே. ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும், பேப்பர் செஞ்சுட்டு போனான். ரைட், ஓகே. எந்த பேப்பரை மட்டும் நம்ப வைக்கணும், நீங்கள் வேறு இன்னொரு பேப்பர் செய்யணும். ரைட், எல்லாம் சரி. அஸ்ரின், ஓகே, வெரி குட். சரி, இப்போ நான் 3ஆம் கேள்வி. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க தானே? செய்யாதாக்கள் அது செல்லும் என்ன விருப்பம் இல்லை, செய்யாதாக்கள் செல்ல கூட என்ன விருப்பம் இல்லை. ரைட், செஞ்சுட்டு வந்து திருத்தி பிள்ளையானது எல்லாம் பிள்ளைனாலும் பரவாயில்ல. நீங்கள் செஞ்சு போட்டு எல்லாம் பிள்ளைனாலும் பரவாயில்ல. நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிறீங்க. முயற்சி நடந்தால் அடுத்தது வெற்றி உண்டு. கட்டாயம் முன்னால் ஈக்கத்தான் ஒன்று மீறிக்கும். முயற்சியே இல்லை, எங்கே வெற்றி எதிர்பார்க்குறேன் நீங்கள்? ரைட், ஓகே, அந்த விஷயத்தை வச்சுக்கோங்க மனசுக்கா. ஸோ முயற்சி செய்யுங்க. அதான் நான் பேப்பர் கிளாஸில் உங்களுக்கு பேப்பரை செய்ய சொல்லிட்டு வரேன். ரைட், சரி, அடுத்து. ரைட்,
பின்னம் கேள்வி ஒன்று கட்டாயம் வரணுமே. பின்னம் கேள்வி ஒன்று தான் கொஞ்சம் கவனம். சில ஆக்கள் கொஞ்சம் எவ்வளோ செஞ்சாலும் கொஞ்சம் குழம்புறமாയിരിக்கும் பின்னம் கேள்வி. சரி, ஓகே, ரைட். நான் மிச்சம் கதைக்கல்ல, டக் டக்குன்னு விஷயத்து வருவோமே. ரைட். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று கடந்த வருடம் வெளிநாட்டுக்கு அனுப்பிய மொத்த நபர்களில், வெளிநாட்டுக்கு அனுப்புற ஏஜென்சி நினைக்கிறேன், அவங்க போன வருஷம் வெளிநாட்டுக்கு அனுப்பின ஆக்கல்ல, போன வருஷம் அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பின கூட பேர் அனுப்பி அந்த மொத்த ஆக்கல்ல, அவங்கள 1/6 சாரதிகளும் டிரைவர்மார் அனுப்பினோம். அவங்க அனுப்பின மொத்த மனிதர்கள் 1/6 சாரதிகளும் டிரைவர் வேலைக்கு அனுப்பி, எஞ்சியவர்களில் மிஞ்சத்துல 3/5 முழுசுல 3/5 அல்ல, இது முழுசுல, இது அனுப்பின முழு ஆக்கல்ல, 1/6 சாரதிகள். அது புற சொல்றான், அது புற மிஞ்சா கழிக்கிறேன், அடுத்த கொஞ்சம் மிஞ்சகள், அவங்கள 3/5 முழுசுல 3/5 அல்ல, மிஞ்சத்தில் 3/5. அந்த சொல் முக்கியம். மிஞ்சத்தில் 3/5 வீட்டு பணிப்பெண்களுமாம். அந்த வீட்டுல வேலை செய்ய போறாங்க, அரபிக்காரங்க வீட்டுல வேலை செய்யறான்னு அவங்க வீட்டு பணிப்பெண்களுமாம். சரியா? ரைட். உங்கள்கிட்ட கேட்கிற முதலாம் கேள்வி, சாரதிகள் தவிர்ந்த ஏனைய தொழில்களுக்காக சென்றவர்களின் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கையின் என்ன பின்னமா? சாரதிகள் தவிர அடுத்தாக்கள், சாரதியை தவிர அடுத்தாக்கள், அவங்க முழு தொழிலாளர்களிடம் என்ன பங்குன்னு கேட்குற புல. முழு தொழிலாளர்கள்ல 1/6 சாரதியே. முழு தொழிலாளர்கள்ல அப்படித்தான் சொல்றேன் ஸ்டடி. அந்த அனுப்பின மொத்த நபர்கள்ல 1/6 சாரதியம். அப்ப அடுத்தெல்லாம் சாரதியை தவிர அடுத்தாக்கள் தானே. அப்ப அந்த எஞ்சிய கொஞ்சம் சாரதி அல்லாதாக்கள் தானே. உங்கள்ட்ட அதானே கேட்கணும், சாரதி அல்லாதாக்கள் எவ்வளவு பங்கு கேட்கிற? சாரதிகள் தவிர்ந்த ஏனைய தொழில்களுக்கு. அப்ப சாரதி அல்லாதாக்களை கேட்கிறோம். அப்ப முழு தொழிலாளர்கள்ல 1/6 சாரதி என்றா, அப்ப அடுத்த கொஞ்சம் மேல 6 போன அடுத்த பேலன்ஸ் எடுத்து 6 பேலன்ஸ். அப்ப அவங்க தான் அடுத்தாக்கள். சாரதியை தவிர அடுத்த வேலைக்கு போனாக்கள் 6 பங்கு. 1/6 சாரதியாம். முழு தொழிலாளர்கள் 1/6 சாரதியாம். அப்ப அடுத்த 6 பேலன்ஸ் இருக்குது, அது அடுத்தாக்கள். அத்தனை கூட கேட்டு, சாரதிகள் தவிர்ந்த ஏனைய தொழில்களுக்காக சென்றவர்களின் எண்ணிக்கை மொத்த வெளிநாடு சென்றவர் எண்ணிக்கை என்ன பின்னமா? 6. அதுக்கு 1 மார்க்ஸ் தான் தருவான், அதனால டைரக்டா எழுதலாம் 6. ஓகே, அதாவது மிஞ்சாக்கள், இது மிஞ்சாக்கள். சாரதியை தவிர அடுத்த மிஞ்சாக்கள் அவங்க தான் இது. ஓகே, மிஞ்சவர்கள் சாரதியை தவிர அடுத்த பேலன்ஸா? அடுத்த பேலன்ஸ். இப்ப கேட்கிற வீட்டு பணிப்பெண்களின் எண்ணிக்கை, அந்த வீட்டுக்கு வேலை செய்ய போறார்கள் பணிப்பெண்கள், அந்த பணிப்பெண்கள் எண்ணிக்கை மொத்த தொழிலாளர்கள்ட என்ன பின்னமடி கேட்கிற. அப்ப இங்க தந்து தானே வச்சு, எஞ்சியவர்களில் 3/5 தான் வீட்டு பணிப்பெண்ணா. எஞ்சியவர்களில் 3/5. அப்ப இந்த எஞ்சியவர்களில் 3/5 தான் உங்கள்கிட்ட கேட்கிற முழு தொழிலாளர்கள் அது என்ன பங்குன்னு கேட்கிறான். மிஞ்சத்தில் 3/5 மிஞ்ச கொஞ்சம் மிக்கிறே, அதுல ஒரு 3/5. அப்ப மிஞ்சத்துல 3/5 செல்றது முழு செட்டிலேயும் அது என்ன பங்கு? முழுசிட பின்னமாக மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? சின்ன கேம் உண்டு. மிஞ்சத்துல 3/5 செல்றே, இத முழுசுக்கு மாத்தி எடுக்கணும் என்றா இவரையும் பெருக்கிறவளம் தான். மிஞ்சத்துல 3/5, அப்ப மிஞ்சத்தை 3/5 பெருக்கணும். பெருக்கினா முழுசுல அது என்ன பங்கு வரும். ஓகே, எல்லாத்தையும் முழுசுக்கு மாத்திக்கொள்ளணும். இதெண்டா இனி முழுசுல தந்திக்குது. முழு தொழிலாளர்கள் 1/6 சாரதிகளாம், அது முழுசா தந்தி. பட் இது முழுசல்லி,
முழு தொழிலாளர்கள் 5/3 பங்கா வீட்டு பணம் இல்ல, மிஞ்சாக்கல்ல, மிஞ்சத்துல 5/3, மிஞ்சத்துல 5/3, மிஞ்சத்துல 5/3 என்று சொல்ற முழுசுல எவ்வளவு வேண்டும் அந்த முழுசுல பங்க பாக்குறதுக்கு என்ன சொன்னா இதையும் பெருக்கும். அப்ப எஞ்சியத்தை 5/3 பெருக்கினா சரி. எது எஞ்சியது? இதான் எஞ்சியது. சாரதிய தவிர எஞ்சியாக்கள் தானே இது. அப்ப இவங்களை நீங்க 5/3 பெருக்கினா வீட்டு பணிப்பெண்களோட எண்ணிக்கை முழு தொழிலாளர்களோட என்ன பங்குன்னு வரும். ஓகே, சின்ன கேம் இதே பெருக்கிற அவ்வளவு தான். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசினேன். அப்ப இவரையும் பெருக்கோணும் முழுசிட பங்காக எடுக்கிறது. அப்ப எஞ்சியவர்கள் தான் இது 6/5. அப்ப 6/5 5/3 பெருக்கினா சரியா? ரைட். 6/5 தர 5/3. ரைட். இப்ப இதை சுருக்கி பாப்போமா? 5 சந்தோஷமா வெட்டலாமே. ரைட். இவங்க 2 பேரையும் எனக்கு 3ஆல பிரிச்சுடுமா? இதை 3ஆல பிரிச்சா 1 முறை, இதை 3ஆல பிரிச்சா 2 முறை. அப்ப என்ன ஆன்சர் பேலன்ஸ் ஆகுது? மேலுக்கு ஒன்றும் கீழுக்கு 2, அப்போ ஒன்றின் கீழ் 2. அப்ப என்ன சொல்லுது? முழு தொழிலாளர்கள்ல அறவாசி பங்கே வீட்டு பணிப்பெண்ணம். போன வருஷம் அனுப்பின முழு தொழிலாளர்கள்ல அறவாசி முழுசுல, இது முழுசுக்கு மாத்திட்டு நான் முழுசுக்கு மாத்தி எடுத்துறேன். அறவாசி முழு தொழிலாளர்கள் அறவாசி பேரே வீட்டு பணிப்பெண்களுக்கு வேலை பீத்தி. ஓகேயா? ரைட். சாரதிகள் அப்படியே ஒரு கமா போட்டா என்னலாமா? சாரதிகள் கமா வீட்டு பணிப்பெண்கள் என்போர் தவிர்ந்த, சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும் தவிர அடுத்தாக்கள் ஏனையவர்களின் எண்ணிக்கை மொத்தமானவர்களின், மாணவர் அல்ல மொத்தமான சொல்றேன். சரி, நான் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை நினைப்பினமா? சாரதி எத்தனை பங்கு சொல்லும்? சாரதி 6/1 பங்கு. வீட்டு பணிப்பெண்கள் எத்தனை பங்கு? மொத்தத்தில் சொல்லணும். மொத்தத்தில் வீட்டு பணிப்பெண்கள் அறவாசி. அப்ப 2ஐயும் கூட்டி பாப்பா. அப்ப சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும் அந்த 2ம் சேர்ந்து எவ்வளவு விளங்கும் எனக்கு? சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும் 2க்கும் சேர்ந்து எவ்வளவு பாப்பா? சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும் 2ஐயும் சேர்த்து பாப்பா எவ்வளவு? சாரதி சக வீட்டு பணிப்பெண். நான் இப்படி போடும், வீட்டு பணிப்பெண்ணா வீட்டு பணிப்பெண். ரைட். 2ம் சேர்ந்து எவ்வளவு பார்க்கலாம்? இடம் இல்லை. நான் இந்த சாரதி எத்தனை பங்கு? 6/1 பங்கு. சாரதிகள் 6/1 பங்கு. முழு தொழிலாளர்கள் 6/1 பங்கு சாரதிகள். அதோட முழு தொழிலாளர்கள் எத்தனை பங்கு? வீட்டு பணிப்பெண் அறவாசி. வீட்டு பணிப்பெண்கள் அறவாசி. ரைட். இப்ப இந்த 2ஐயும் கூட்டி பார்ப்போம் எவ்வளவு வருது. ரைட். நான் வேறொரு சைடில் கூட்டிங்கன்னா வீடியோ போடவா புள்ள? எப்படி கூட்டல? 6/1 2/1 எப்படி கூட்டுற புள்ள? போமசி காணோன்மே. பகுதி எண் 2ம் சமனா வரலண்டா போமசி கண்டு தானே செய்யுற. 6க்கும் 2க்கும் போமசி 6 வரும். இப்ப 6ஆல பிரிச்சு இதால பெருக்கணுமே. பிரிச்சு பெருக்கிற 6ஆல பிரிச்சா 1. அந்த 1 இந்த 1ஆல பெருக்கினா 1 தான் சக. 6 2ஆல பிரிச்சா 3. 3 1ஆல பெருக்கினா 3 3. 1 3 கூட்டினா 4, கீழே 6. இதை கொஞ்சம் மறாம இப்படி வெட்டிடுமா, சுருக்கிடுமா? இவரையும் 2ஆல பிரிச்சா இது கொஞ்சம் சின்னதாகுமா இல்லையா? இதேன் 2ஆல பிரிக்கலாமே. அப்ப பிரிச்சா பின்னம் சின்னதாகுமே. ஓகே, பிரிப்போம். இதை 2ஆல பிரிச்சா 2, இவரை 2ஆல பிரிச்சா 3. அப்ப 3ல் 2 3ல் 2 பங்கு யாரு? சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும். அவங்க போன வருஷம் அனுப்பின தொழிலாளர்கள்ல 3ல் 2 பங்கு. 3ல் 2 பங்கே சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும். அப்ப அடுத்த பேலன்ஸ் கொஞ்சம் எத்தனை பங்கு? 3ல் 2 பங்கே சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும். அப்ப அடுத்த பேலன்ஸ் 3ல் 1 நிக்குது. 3ல் 2 பங்கு சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணும். அப்ப 3ல் 1 பேலன்ஸ். 3ல் 1 அவங்க 3ல் 1. அத்தவங்கள்ட்ட கேட்ட சாரதியும் வீட்டு பணிப்பெண்ணையும் தவிர கடைசா மிஞ்சிறது எவ்வளவு பங்கு நேற்று? அப்ப 3ல் 1. சாரதிகள் வீட்டு பணிப்பெண்கள் என்போர் தவிர்ந்த ஏனையவர்களோட மொத்த எண்ணிக்கையை பின்னமா சொல்லட்டும். 3ல் 1. ரைட். அப்ப அந்த வேலையும் சரி. 3ல் 1 சரியா? அப்ப 3ல் 1. ரைட். ஏனையவர்கள் 3ல் 1. அந்த கேள்வியும் சரி. ரைட். இப்ப சொல்றேன்.
சாரதிகள் வீட்டு பணிப்பெண்கள் என்போர் தவிர்ந்த ஏனையவர்களில் அறை பங்கின மாற சிக்கல் உண்டாக்கிட்டு ஏனையவர்களில் அறவாசி ஏனையவர்களில் அறவாசி என்றா நீங்க ஏனையவர்கள் அறவாசால பெருக்கணும், பெருக்கினாத்தான் முழுசுக்கு மாறி வரும். இன்னமும் செல்ல வாரான். ஏனையவர்களில் அரை பங்கினர் கூலி தொழிலுக்காக சென்றவர்களாம். அப்ப கூலி தொழிலுக்காக போனாக்களை நீங்க முழுசுக்கு மாத்தி எடுக்கணுமே புள்ள, முழுசு லெவல வந்து பார்த்துக்கொள்ளணுமே. அதுக்கு என்ன செய்யணும்? ஏனையவர்கள் அறையால பெருக்கணும். ஏனையவர்களில் அறவாசி என்று சொல்றான். அப்ப முழுசிலாது எவ்வளவு என்று பார்க்கறதுக்கு ஏனையவர்கள் அறையால பெருக்கும். பெருக்கினா கூலி தொழிலுக்கு போனாக்கள அளவு வரும். ஏனையவர்களில் அறவாசி. அப்ப ஏனையவர்கள் அறையால பெருக்கும். ஏனையவர் தான் இப்ப கண்டு இது மூணுண்டு. ஏனையவரை கண்ட மூணுண்டு. அப்ப மூணில் ஒண்ட ரெண்டில் ஒண்டால பெருக்கும். ஏனையவர்களில் அறவாசி. அப்ப ஏனையவர்கள் அறவாசால பெருக்கணும். பெருக்கினா கூலி தொழிலுக்காக போனாக்கள் முழு முழு தொழிலாளர்கள்ட என்ன பங்குன்னு வரும். இது முழு தொழிலாளர் அறவாசா இல்ல, கடசா மிஞ்சின ஏனையவர்கள் அந்த அந்த அறவாசா. அப்ப அதில் அறவாசின்னு சொல்றது முழு தொழிலாளர்கள் அது என்ன பங்கு, அதுக்கு தான் பெருக்கிற எல்லாத்தையும். ஏனையவர்கள் அறையால பெருக்கும். இங்க நான் கொண்டு செஞ்சே புள்ள இந்த நினைக்கிறேன். எஞ்சியவர்களில் அஞ்சில் முடிச்சேன். அப்ப நான் இதையும் பெருக்கினேன். அதே மாதிரி இங்க சொல்ற ஏனையவர்களில் அறவாசி, நான் ஏனையவர்கள் அறவாசால பெருக்கும். பெருக்கினா கூலி தொழிலுக்கு போனாக்கள் எண்ணிக்கைய மொத்த எண்ணிக்கையிட பின்னமா வரும். பெருக்குமா கொஞ்சம். ரைட். ஏனையவர்கள் எவ்வளவு மூணுண்டு? அப்ப மூணில் ஒன்று அறையால பெருக்கும். மூணில் ஒன்று அறையால பெருக்கினா என்ன வரும்? கூலி தொழிலுக்கு போனாக்கள பின்னம் வருமே. ரைட். இதுல வெட்ட ஒண்ணு மேல ஒன்றும் வெட்டல. அப்ப நேர பெருக்குமா? ஓரொண்டு ஒன்று 3 2 6. அப்ப கூலி தொழில் போனாக்கள் எப்படி? முழு தொழிலாளர்கள் 6ல் 1 பங்கு. போன வருஷம் போன முழு தொழிலாளர்கள் 6ல் 1 பங்கு கூலி தொழில் பெய்தி. சரி, இப்ப என்ன கேட்கிறான் தெரியுமா? கூலி தொழிலாளர்களின் எண்ணிக்கை 75. கூலி தொழிலாளர்கள் எண்ணிக்கை 75. நீங்களும் கண்டிக்குது. கூலி தொழிலாளர்கள் இன்னைக்கு 6ல் 1 பங்கு. அப்ப இந்த 6ல் 1 பங்குத்தான் அவங்க செல்ற 75 பேர் சொல்றாங்க. கூலி தொழிலாளர்களின் எண்ணிக்கை 75. கூலி தொழிலாளர்களோட பங்கு 6ல் 1 பங்கு. அப்ப இந்த 6ல் 1 பங்குத்தான் அவங்க செல்ற 75 பேர். டக்கண்ட அப்ப இதே நீங்க சமனாக்கிக்கோங்க. 6ல் 1 பங்கு, 6ல் 1 பங்கு தான் 75 பேர் அவங்க செல்றாங்க. அப்ப நீங்க பாருங்க புள்ள, 6ல் 1 பங்கு 75 பேர் என்றா 6ல் 6 பங்கும் அப்ப எவ்வளவு ஆயிக்கும்? 1 பங்கு 75 பேர் என்றா அப்ப 6 பங்கும் எவ்வளவு ஆகும்? என்ன சொல்லுங்க? 75 6ஆல பெருக்கணும். 75 6ஆல பெருக்கும். நான் 6ஐயும் பார்த்துட்டு 6ல் 6ஐயும் பார்த்தி, இது 6ல் 1 பங்கு 75. அப்ப 6 பங்கும் எவ்வளவு? அப்ப 75 6ஆல பெருக்கணும். சரி, பெருக்கினா 6 5 30க்கு 0 3 மிச்சம் 6ல் 42 3 45 450 பேர். 6ல் 6 என்றா என்ன அர்த்தம் தெரியுமா? முழு தொழிலாளர் எண்ணிக்கை. போன வருஷம் அந்த ஏஜென்சியால வெளிநாட்டுக்கு அனுப்பின முழு தொழிலாளர் எண்ணிக்கை தான் வருது. 6ல் 6ஐயும் பார்த்தேன், ஃபுல்லா பார்த்துட்டு. அப்ப இது முழு தொழிலாளர் எண்ணிக்கை 450 பேர். உங்கள்ட்ட தான் கேட்றேன். மொத்தமாக வெளிநாடு சென்றவன் எண்ணிக்கையை காண்க 450 பேர்.
சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? அடுத்த கேள்வி போமா? ஓ, 6 பகுதின்னு வச்சு செய்யலாம். ஓகே, நீங்க நான் இந்த 6ல் 4 சுருக்கி 3ல் 2 போட்டேனே, 6ல் 4 சுருக்கி 3 போட்டு நீங்க சுருக்காம 6ல் 4 வச்சும் செய்யலாம். அப்ப இது 6ல் 4 வரும். 6ல் 4 பேலன்ஸ் எவ்வளவு? 6ல் 4 போனா அப்ப ஏனேவர் 6ல் 3, சாரி 6ல் 2. இது 6ல் 4 வச்சா இப்ப 6ல் 2. அப்ப 6ல் 2 அரவாசால பெருக்கும். அப்படின்னு செய்யலாம். இதே ஆன்சர் வரும். ரைட், ஓகே. இதே ஆன்சர் வந்து ஈக்குவலுமே 450 பேர் வந்தா? ரஹ்மா வந்தா? எஸ், ஓகே, ரைட், வெரி குட். ஆனால் எப்பயும் போல பின்னத்தில் கணச்சோக்கல சுருக்க பாருங்க. ஏன்னா சில வருஷங்கள் அவங்க அப்படித்தான் மார்க்ஸ் தந்து சுருக்கினா மட்டும் தான் இதுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்க சென்னை, இல்லாட்டி இதுக்கு மார்க்ஸ் கொடுக்குவானமேட்டு. ரைட், அதனால் எப்பயும் சுருக்க பாருங்க. நீங்கள் இந்த 6ல் 4 நாங்கள் யூஸ் பண்ணது பரவாயில்லை, இங்கே தான் கொஞ்சம் சுருக்கி வைங்க. என்ன பழமை பின்னத்தில் நான் சுருக்குறேன். ரைட், ஓகே, 4 போமா? ரைட், தொடை. கட்டாயம் தொடையில் கேள்வி உண்டு வாரே. ரைட், இதென்ன சிம்பிள் கேள்வி உண்டு, வசன கணக்கும் இல்லை. நான் நினைக்கிறேன் பார்ட் 2ல் வசன கணக்கு வருதோ தெரியா. ரைட், ஓகே. நிகழ்த்தாக கொண்டு வரும். சில நேரம் இதில் நிகழ்த்தாக பார்ட் 1ல் நிகழ்த்தாக வந்துட்டு பார்ட் 2ல் தொடை வரும். இதில் நிகழ்த்தாக போட்டு அதில் தொடை வரும், இல்லாட்டி இதில் தொடையை போட்டு அதில் நிகழ்த்தாக வரும். நீங்கள் என்ன நிகழ்த்தாவோட மெயின் பிக்சர்ஸுக்கு வரல. 10ஆம் ஆண்டில் தான் நிகழ்த்தாவோட மெயின் பிக்சர்ஸ் ஒண்டிக்கிறேன். ஏன்னா நிகழ்த்தாவ பாடம் வரல, 3rd term பாடம். அப்போ உங்களோட நிகழ்த்தாவ 9ஆம் ஆண்டு தான் போடுவான். 9ஆம் ஆண்டில் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா ஜுஜிபி கேள்வி ஒண்டிக்குது. சரி, அதனால் நிகழ்த்தாவ ஃபுல்லாக போடுவானா கொஞ்சம் போடுவானா மரம், இல்லாட்டி இப்படியும் தொடையொண்டு போட்டு அதில் பார்ட் 2லையும் தொடையொண்டு போடலாம். சரியா? ரைட், எப்படின்னு தெரியும், நான் கூட பார்ட் 2 பேப்பரை பார்க்கல. சரி, அப்படித்தான் நான் ஒரு ஐடியா. ரைட், சரி. ஏ சமன் ஏ என்ற ஒரு தொடை தந்தி, ஏ என்ற தொடையிட மூலகங்கள் தந்தி 1, 4, 9. உங்கள்கிட்ட கேட்குற தொடை ஏயை வேறு தொடை குறிப்பீட்டு முறையில் எழுதுக. உங்களுக்கு தெரியும் தொடைய 4 முறையில் எழுதலாம். தொடைய 4 முறையில் எழுதலாம். ரைட், ஒரு முறை தந்தி மூலகங்களாக எழுதி தந்தி, தொடைய மூலகங்களாக எழுதி தந்தி. உங்கள்கிட்ட கேட்குற இதே ஏ என்ற தொடைய வேற எது சரி ஒரு முறையில் எழுதட்டான், வேற எது சரி ஒரு முறையில் எழுதட்டான். சரி, நான் ஒரு 2 முறையில் செல்றேன் புள்ள, டைமை கருத்திற்கும் நான் 2 எழுதுறேன். ரைட் புள்ள, 1 வசனத்தில் எழுதுறது, வசனத்தால செல்லி காட்டுவோம் மேலும் தொடைய. அப்ப இவங்களை வசனத்தால செல்லி காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இவங்களோட சிறப்பியல் என்ன, இவங்க யாருன்றத ஃபர்ஸ்ட் விளங்கிக்கோங்க. 1, 4, 9 யார் இவங்க? இவங்களுக்கு ஒரு பேர் வச்சா இவங்க தார். 1, 4, 9, 1, 4, 9. ஓர் 1, 1, 2, 4, 3, 9. சதுரன், சதுரன். ஓர் 1, 1, 2, 4, 3, 9 சதுரன். அல்லது இன்னொரு பேருக்கு நிறைவர்க்கேன், நிறைவர்க்கேன். அப்ப மூல இவங்க தாரண்டு வேலை ஒன்று அப்பதான் எழுதலும் எனக்கு. ரைட், அப்ப எழுதுவா எப்படி? 10லும் குறைந்த சதுரன்கள், அவ்வளவுதான். 10லும் குறைந்த சதுரன்கள். சரியா? 10லும் குறைந்த, நீங்க 10லும் குறைந்தது போடாம சும்மா சதுரன் போட்டா இல்ல, அந்த லிமிட்டை செல்லணும். 10லும் குறைந்த சதுரன்கள். மரா பேப்பர் எடுத்து ஓடி வார டீச்சர் கிட்ட, சதுரன் போட்டி தானே மார்க்ஸ் தாங்கலன்னு சொல்லி மார்க்ஸ் தரையில் அதுக்கு இப்படி செல்லணும், இந்த அளவை சொல்லணும். 10லும் குறைந்த. ரைட், அப்படி 1லிருந்து 9 வரையுள்ள. சரி, அந்த 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 லிமிட்டை செல்லும். சரி, ஓகே புள்ள, இன்னொரு மெத்தட்ல எழுதுமா இந்த தொடைய? இது சரி, இன்னொரு மெத்தட்ல எழுதுட்டோம். ஓகே, நான் இன்னொரு மெத்தட்ல எழுதி. ரைட், இன்னொரு மெத்தட் புள்ள, இந்த தொடைய இப்படி வெண்வரி படத்தில் காட்டேல்மே, தொடைய வெண்வரி படத்தில் காட்டுறது அதுவும் ஒரு மெத்தடு. இப்படி போட்டு இந்த தொடையிட பேர் ஏ போட்டு இதுக்குள்ள இந்த மூலகம் 3 எழுது 2, 4, 9. ரைட், அண்ணா மார்க்ஸ். அந்த தொடைய வேறொரு முறையில் எழுதி காட்டாம உண்டோ, இப்படி இல்லாட்டி இப்படி எழுதுவோம். இன்னொரு முறைக்கு பிறப்பாக்கி வடிவம் வேணும். சரி, ரைட். சரி, எக்ஸ் கமா y எனும் இரு தொடைகள் வெண்ணுருவில் காட்டப்பட்டுள்ளன. இது ஃபுல்லா 9ஆம் ஆண்டு கேள்வி. இந்த வெண்ணொரு படத்துல மூலங்க என்ன புள்ள போடையில வாடி கேட்ட. சரி, மெசேஜ் பார்த்து படல.
சில நேரம் அந்த லேப்டாப்பை பார்க்கல தான் மெசேஜ் விளங்குறேன். நான் இங்கே பார்த்தா மெசேஜ் விளங்குறேன். அப்படி சில நேரம் சில சான்ஸுக்கு உங்களோட மெசேஜ் என்ன விளங்குறேன். ஓகே ரைட். எனக்கு போய்த்து எனக்கு பார்க்குறது கொஞ்சம் இதில் சில நேரம் இப்படி உங்களை இதை பார்க்கல, நான் உங்களோட கேமரா பார்க்கல, எனக்கு அப்போ சில நேரம் தட்டிவிடும். அப்போ நான் கொஞ்சம் பார்க்குறதா ரைட். ஓகே, நீங்கள் அதுக்கு ஆளுக்கு வாணும் போட்டுக்கொண்டு இல்லைங்க. ரைட். எனக்கு கண்ணுக்கு டச் ஆகும். நான் இப்போ 2 நிமிஷத்தை நான் கண்டேன். ரைட். ஓகே, என்ன போல எனக்கே மறந்து ரைட். எக்ஸின் மூலகங்களை தொடை வடிவில் காட்டு. எக்ஸிட மூலத்தை எழுதட்டாம் போல. ஐயோ, எக்ஸிட மூலத்தை எழுதட்டாம். அப்போ எக்ஸ் சமன் என்று போட்டு இதுக்குள்ளே எழுதணுமா, இரட்டை அடைப்புக்குள்ளே எழுதணும். எக்ஸிட மூலகம். அப்போ இந்த வட்டத்துக்குள்ளிக்கிற எல்லாரையுமே எழுதுங்க. இவங்க தான் எக்ஸிட மூலம், இதுக்குள்ளிக்கிறார்கள் தான் எக்ஸிட மூலம். யார் யார் இந்த வட்டத்துக்குள்ளிக்கிறது? மாறி மாறி ஒழுங்கில்லாமல் எழுதினாலும் பரவாயில்ல, ஆனால் ஒழுங்கொண்டு எழுதினா தான் நல்லம் புள்ள மனுஷனுக்கு. ரைட், ஒழுங்காக எழுதுங்க, ஒரு ஆர்டரில் எழுதுங்க. 2 அப்புறம் 3 எக்ஸெண்ட வட்டத்தில் இருக்கிறார்கள். 2 3 4 6 9. ஓகேயா? இன்னும் புள்ள மார்க்ஸ் கடன்னு வந்துடுமா இல்லையா? இதுவும் தந்து நீங்கள் மார்க்ஸ் 10 15 எடுக்கிறேன்டா. ஈக்கி தான் நீங்கள் பேசவே இல்லை புள்ள. ரைட், சரி. இதே புள்ள என்ன வாசி, இதை எப்படி வாசிக்கிற? எக்ஸ் இடைவெட்டு வை. எக்ஸ் இடைவெட்டு வை என்ன புள்ள? என்ன எக்ஸ் இடைவெட்டு வை என்ன நடுவுலிக்கிறதே? இதானே புள்ள எக்ஸ் இடைவெட்டு வை, நடுவுலிக்கிறார்கள். இந்த நடுவில் தான் எக்ஸ் இடைவெட்டு வை, இது குளிக்கிறார்கள். கலர் பண்ண செல் அல்ல, என்ன செல்லாம் தெரியுமா? எக்ஸ் இடை வை மூலகங்களை எழுதியா எழுதட்டா மூலகத்தை. இதேமா எழுதுவோமே. எக்ஸ் இடைவெட்டு வையா, இதுக்குள்ள வாராக்கள் எழுதட்டாமா எழுதுவோமா? எக்ஸ் இடைவெட்டு வை 2க்கும் பொது, 2க்கும் பொது யாரு தானே? 2க்கும் பொது 3 6 9 எழுதி மூலகங்களை எழுதி அதனை சொற்களில் விவரிக்காம். அப்போ இதை சொல்லாலும் சொல்லட்டாம், இதை சொற்களாலும் சொல்லட்டாம். அப்ப இரட்டை அடைப்புலம் சொல்லணுமா? புள்ள இங்க சென்ன சொற்களால் இது அதேமா இதை சொல்லா சொல்லட்டான். புள்ள இவங்க யாரு? புள்ள உங்களுக்கு பேரொண்ட கண்டுபிடிச்சா தானே செல்ல சொல்லால. இவங்க தான் 3 6 9 யாரு? ரைட், வெரி குட். 3 மடங்குகள். இவங்க யாரு? 3 மடங்குகள். சும்மா 3 மடங்குல மார்க்ஸ் தாரா? 3 மடங்குன மார்க்ஸ் தாரா? இல்ல, 10லும் குறைந்த அந்த லிமிட்டை செல்லணும். 10லும் குறைந்த 3 மடங்குகள். 10லும் குறைந்த 3 மடங்குகள். 10லும் குறைந்த 3 மடங்குகளா? ரைட், சரி. உருவம் இலக்கம் 3. மேலே அகிலத்தொடையில் உள்ள எண்களில் இருந்து, அகிலத்தொடை முழு பாக்ஸ்லேயுமா, முழு பாக்ஸ்லே மீக்கிற எண்களில் இருந்து எழுமாறாக தெரிவு செய்யப்படும் எண் ஒன்று. அதில் கூட நம்பர் இருக்கிறே. ரைட், அதுலேருந்து நாங்கள் அப்படி பார்க்காம ஒரு நம்பர் எடுத்தா ஓகேயா? 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்த்தாவைக்கா. இதிலிருந்து நீங்க பார்க்காம ஒரு நம்பர் எடுத்தா அந்த நம்பர் 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்த்தாவைக்கா. சரி, மொத்தம் எத்தனை நம்பருக்கு நிகழ்தகவு போடுறேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு மொத்தம் பார்க்குறேன். மொத்தம் இதுக்குள்ள எத்தனை நம்பர்? 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் 10 நம்பர். நிகழ்தகவெண்டா இனி இப்படி பின்னமா எழுதுறே. 10ல மொத்தம் 10. 10ல 3 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப 3 மடங்கு எத்தனைக்குன்னு பாருங்க. 3 மடங்கு எத்தனைக்குது? 3 மடங்கு 3 பேர் தைக்கு, 3 பேர் தை. 3 மடங்குகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர். அப்ப 10ல் 3 இதான் நிகழ்தகவு. என்ன லேசி புள்ள, நிகழ்தகவனே தானே புள்ள. நிகழ்தகவனா பின்னமா எழுதுறது. டோட்டல் 10, மொத்தம் 10 நம்பருக்கு அதுல 3 மடங்கு கொண்டு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்ப நீங்க பார்க்கணும் 3 மடங்கு எத்தனைக்கு போடுற? 3 மடங்கு எண்ணி பாருங்க. 3 பேருக்கு 10ல் 3. சரி, அப்ப அந்த கேள்வி முடிச்சு. ஓகே ரைட், ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. என்னத்துக்கு? ஃபோனை நிறைக்கிறதுக்கா? ஃபோனோட ஸ்டோரேஜை நிறைக்கிறதுக்கா? இல்லை, அதை மாறாம போய்த்து எழுதுறதுக்கு பிள்ளையானா மார்க் பண்ணுறதுக்கா? ரைட், சரிதானே? வேற 3 மடங்கு இல்லை இதில். 3 மடங்கு இந்த நடுவுலிக்கிற மட்டும் தான் 3 மடங்கு.
என்ன போல சேரண்டு எழுதி என்ன விலங்கல்ல டக்கண்டு அது சரியா எது சரியா அது சரியா எதுன்னு தெரியா கொஞ்சம் மரம் போட்டால் தான் விளங்கும் போட்டேன்னா அதை பார்த்துக்கோ நிக்கல மரம் போடுங்கப்பா எல்லாம் சரி சுயதர் எல்லாம் சரி 2 பேர் மாறி மாறி மெசேஜ் அனுப்பி ரைட் ஓகே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஓகே வெரி குட் நைஸ் மாஷா அல்லா ஓகே அதுக்கான அடுத்த எல்லாத்தையும் வச்சு போட்டு மெசேஜ் போனோம் சரியா ரைட் அவங்க செஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் டவுட் கேட்டுக்கொண்டு நிற்கிறாங்க அது அப்படி 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 ரைட் ஓகே நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் ரைட் வட்ட வரைப்பு இதெல்லாம் கட்டாயம் வாரதா வட்ட வரைப்பு இல்லாத பேப்பர் ஒன்று உங்களுக்கு வராது நீ எதுக்கு போல நீங்க பிறப்பாக்கி வடித்து எழுதின ஏயா ரைட் சரி சரி நான் பார்த்தேன் ஓகே சரி 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 ராமா ஓகே நீங்கள் பிறப்பாக்கி எடுத்து எழுதி நான் பண்ணிட்டேன் ஓகே சரி நான் பார்த்தேன் இதை பிறப்பாக்கி எடுத்து எழுதணும் தெரியுது ஏன்னா அவங்க சொன்ன வசனத்தால் எழுதி சொல்லி இதுக்கு பிறப்பாக்கி எடுத்து எழுதினா இல்லை அவன் அப்படி கேட்கல இது பரவாயில்லை இதை பிறப்பாக்கி எடுத்து எழுதலாம் நான் எழுதல அதுக்கு என்ன வேலைப்படுத்த மிச்சம் டைம் போகும்ன்றபடியால் நான் 2 மெத்தட் எழுதி காட்டிக்கிறேன் சரியா ரைட் ஓகே நான் அடுத்த வட்ட வரைப்பு டக் டக்குன்னு போகும் ரைட் ஓகே ரைட் கண்காட்சி ஒன்றில் ஏபிசிடி எனும் அறைகளில் உள்ள பொருட்களை பார்வையிடுவதற்காக எக்ஸிபிஷன் என்று அப்படித்தானே அந்த ரூம் அங்கே ஒரு ரூம் அங்கே ஒரு ரூம் இருக்குமே ரைட் அப்போ ஏபிசிடி என்னும் அறைகளில் உள்ள பொருட்களை பார்வையிடுவதற்காக வருகை தந்த பார்வையாளர்கள் தொடர்பான தகவல்கள் அருகில் வட்ட வரைவில் தரப்பட்டது சரி உங்கள்கிட்ட கேட்குற முதலாம் கேள்வி அறை பியில் உள்ள பொருட்களை பார்வையிடுவதற்காக வருகை தந்த பார்வையாளர்களுக்கான ஆரைச்சிறை கோணத்தை காண்க இந்த பிக்குரிய ஆரைச்சிறை கோணம் இந்த கோணம் எவ்வளோன்னு கேட்குறேன் இந்த எக்ஸை கேட்குறேன் இந்த பிக்குரிய இந்த கோணம் எத்தனை கேட்குறேன் சின்ன கேள்வி தானே ரைட் இதெல்லாம் சேர்ந்து எத்தனை வரணும் 360 வரும் இவங்க எல்லாம் சேர்ந்து 360 வரும் சரி 360 இப்போ எவ்வளோ வந்துன்னு பாருங்க 150 100 70 எவ்வளோக்குள்ள கொஞ்சம் கூட்டி காட்டுவோமே ரைட் 150 இல்லாட்டி நீங்கள் செய்க வழி அழகாக எழுதுங்க ரைட்டா பார்ட் 1 பிலையும் செய்ய வழி எழுதணுமா ரைட் எக்ஸ் ஆக நான் இப்படி எழுதுவா எக்ஸ் சக 150 சக 100 சக 70 ஓகேயா இந்த 4 கோணத்தையும் கூட்டினா எத்தனை வரணும் புள்ள 360 வரணும் இந்த முழு கோணமும் 360 தானே ரைட் இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கலாம் தானே புள்ள எக்ஸ் சக இந்த 150 100 70 இந்த 3 கூட்டினா எத்தனை புள்ள 320 இவங்க 3 கூட்டினா 320 சமனுக்காங்கள 360 இப்ப சக 320 அங்கல போனா சய 320 போகும் அப்ப இங்க எக்ஸ் மட்டும் மிச்சம் சமனுக்கு அங்கல 360 இருக்கிறாரு சக 320 அங்கல போனா சய 320 போகும் ரைட் ஆகவே எக்ஸ் சமன் எவ்வளவு 360 320 போனா எத்தனை 40 ரைட் எக்ஸ் சமன் 40 பாகை சரி இரண்டாம் கேள்வி அறை பியை பார்வையிடுவதற்காக வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை 200 ஆயினா புள்ள இந்த இடத்துக்கு வந்தாக்கள் 200 பேராம் 200 பேராம் இந்த கோணத்தை கண்டுபிடிச்சு எவ்வளவு வந்து இப்ப கண்டுபிடிச்சு 40 பாய் இது 40 பாய் நீங்க நிலைக்குள்ள இது 40 பாய் அப்ப 40 பாகை என்றது 200 பேரை குறிக்குது 40 பாகை என்பது 200 பேரை குறிக்குது அதான் எங்கட கனெக்ஷன் அதை வச்சு தான் எடுக்க போறோம் ஓகே என்ன கேட்கிறான் கண்காட்சியை பார்வையிடுவதற்காக இந்த 4 அறைகளுக்கும் வருகை தந்தவன் என்ன கேட்காங்க அப்ப இந்த 4 அறைகளுக்கும் இந்த 4 ரூமுக்கும் வந்தாக்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு கேட்கிறேன் இந்த 4 ரூமுக்குள்ளே வந்தாக்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு கேட்கிறேன் அப்ப இந்த 4 ரூமாண்டா ஃபுல் கேட்கிறேன் இதுக்குள்ள ஃபுல் எவ்வளவு கேட்கிறான் இதுக்குள்ள ஃபுல்லா 360 பாகை இதுக்குள்ளிக்கிற முழு கோணம் 360 பாகை 40 பாகை 200 பேரை குறிக்குதுண்டா 360 பாகை எத்தனை பேரை குறிக்குதுன்னு பார்த்தா சரிதான் ஃபுல் 360 அப்ப 360 பாகையும் எத்தனை பேரை குறிக்குது
40 பாக 200 பேரை குறிக்குது. ரைட், நான் இப்படி எழுதுவா இந்த பாரு. ரைட், இப்படி பேசி பேசி எழுதுவோம் இந்த பாரு. இப்ப நான் உங்களோட பேசினது 40 பாகை என்றது 200 பேரை குறிக்குது. ஆகவே 360 பாகை எத்தனை பேரை குறிக்கிறாய்? இதை சுருக்கினா விட வரும். விடையை மட்டும் தனியே போட வேணாம். பார்ட் 1B செய்கை வழியோடு ரைட். ஒன்றோ இப்படி செய்யுங்க, அல்லாட்டி இப்படி செய்யுங்க. 40 பாகை என்றது 200 பேரை குறிக்குது. இப்படி எழுதிக்கோங்க. 40 பாகை என்பது 200 பேரை குறிக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட என்ன? 360 பாகை அப்ப எத்தனை பேரை குறிக்குது? இதே தேவைப்பட்ட இதே தேவைப்பட்ட அப்ப இதுக்கு ஒரு இங்கிலீஷ் எழுத்து போட்டுக்கோங்க. நான் நேரத்தோடு இந்த மாதிரி ஒரு கணக்கு செஞ்ச மஞ்சா. இதுக்கு எக்ஸ்டெண்ட் போட்டுக்கோங்க. ரைட், இப்ப எப்படி எக்ஸ்ட்ரா காண்ற? இப்படி குறுக்கு பெருக்கினா சரி. நேரத்தோடு ஒரு கணக்கு செஞ்ச வட்டி கணக்கு செஞ்ச மஞ்சா. ரைட், இவரால பெருக்குற 40x பெருக்கினா 40x. இப்ப இவரையும் பெருக்குற இதே 360 200. ரைட், அதை நான் பெருக்காம இப்படி காட்டவா? ரைட், சரியா? 40 மிக்ஸும் பெருக்கி 40x. அடுத்த இவரையும் பெருக்கு. ரைட், அவர் ஆன்சர் போட்டு. இப்ப இந்த 40 கலட்டி அங்கல போடுங்களே. இங்கே எக்ஸ மட்டும் வச்சு போட்டு 40 கலட்டுங்க. இது உங்களுக்கு தெரியும். இது பெருக்கல் 40. பெருக்கல் 40 அங்கல போனா வகுத்தல் 40 கீழே போய்த்து. அப்ப அங்கல யாரு 360 தர 200 எண்டிக்கிறாங்க. இங்கிருந்த பெருக்கல் 40 அங்கல போனா வகுத்தல் 40 கீழே போய்த்து. இப்ப இதை சுருக்கினா சரி விட வருமா இல்லையா? ரைட், அப்போ உண்டோ இப்படி இவரை சுருக்கி பாருங்க, அல்லது இந்த மாதிரி செஞ்சு சுருப்பாங்க. நான் 2 மெத்தட் காட்டி. சரி, ஓகே, நான் என்ன சுருக்கி காட்டுவேன். ரைட், பூஜ்ஜியத்தையும் வெட்டினேன். 4ஆல 36 பிரிச்சா 9 36. இப்ப 209ஆல பெருக்கினா சரி. 209ஆல பெருக்கினா எவ்வளவு? 1800. 1800 பேர் மொத்தமா வந்திக்கிறாங்க. மொத்தம் என்றா இந்த 4 இந்த ரூமுக்குள்ளே மட்டும் ஏபிசி இந்த 4 ரூமுக்குள்ளே மட்டும் 1800 பேர் வந்திக்கிறாங்க. ஃபுல்லா 1800 பேர் வந்திக்கிறாங்க. ஓகேயா? ரைட், அடுத்தது அறை பியை பார்வையிடுவதற்காக வருகை தந்தவர்களில் பிக்கு வந்தார்கள். அதுல 80% மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் ஆயின். அறை பியை பார்வையிட வந்தவர்கள் 200 பேர். இதுல 80% ஸ்கூல் புள்ளலாம். 200 பேர்ல 80% ஸ்கூல் புள்ளலாம். சரி, என்ன கேட்கிறப்ப? அறை பியை பார்வையிட வந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள் அல்லாதவர்கள் நினைக்கிறாங்க. அப்ப ஸ்கூல் புள்ளல் அல்லாதாக்கள் எவ்வளவு கேட்கிற? 80% ஸ்கூல் புள்ளல் என்றா 80% ஸ்கூல் புள்ளல் என்றா ஸ்கூல் புள்ளல் அல்லாதாக்கள் 20%. சதவீதம் டோட்டலா 100க்கு தானே பாக்குற. 90% ஆம்பளை புள்ளேண்டா 10% பொம்பளை புள்ளை. அப்ப 80% ஸ்கூல் புள்ளல் என்றா ஸ்கூல் புள்ள அல்லாதாக்கள் 20%. அப்ப பிக்குள்ள வந்த மொத்தாக்கள் எத்தனை பேர்? 200 பேர். அப்ப 200 பேர்ல 20% ஸ்கூல் புள்ள அல்லாதாக்கள். அது எவ்வளவு கேட்கிற? அப்ப இந்த 200ல 20% எவ்வளவு பார்த்தா சரி? இந்த 200 பேர்ல 20% எவ்வளவு? 200 பேர்ல 20% எவ்வளவு? நான் பேசுறது பார்த்துக்கோ. 200 பேர்ல 20% பார்த்தா சரி. ஸ்கூல் புள்ள எவ்வளவு கேட்டா 80 பார்த்திப்பேன். ஸ்கூல் புள்ள அல்லாதாக்களை கேட்கிற. அப்ப 20%. ரைட், அல்லது வேற முறை மீ காண்றதுக்கா? ரைட், 200ல 20% பார்த்தா சரி. 200ல 20% புள்ள. இதை இப்படி எழுதுவோமா? 200 தர 20% என்றா இப்படி எழுதுற பசங்க இல்லை. 20% என்றா 100க்கு 20. 100க்கு 20. ரைட், இப்ப இவரை சுருக்கி பார்த்தா விட வரும். 20% கணக்கு செய்ய இப்படி எழுது. இப்படித்தான் எழுது. 100க்கு 20. ரைட், இப்ப சுருக்கி பாருங்களே. 100ஆல 200 பிரிச்சா 2 முறை. 100ஆல 200 பிரிச்சா 2. இப்ப இதே பெருக்கினா 2ஆல 20 பெருக்கினா 40. அண்ணா சரி. அப்ப 40 பேர் ஸ்கூல் புள்ளல் அல்லாதாக்கள்.
அந்த பிக்குள்ள பி என்ற ரூமுக்குள்ள வந்தாக்கள் ஸ்கூல் புள்ள அல்லாதாக்கள் 40 பேர். ரைட், அடுத்து என்ன கேட்குறான்? கடைசி கேள்வி போல, கண்காட்சியை பார்வையிட வந்த மொத்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை அறை ஏயை பார்வையிட வந்தவர்களின் எண்ணிக்கையின் 6 மடங்கு ஆகும். புள்ள அந்த அந்த எக்ஸிபிஷனை பார்க்க வந்த முழு பார்வையாளர்கள், புள்ள முழு பார்வையாளர்கள் என்றா இதல்ல, எங்க இதல்ல, என்ன நீங்க சொல்ல இதை நினைச்சு நினைப்பீங்க டோட்டல். இது அந்த 4 ரூமுக்குள்ள மட்டும் வந்தாக்கள். இந்த 4 ரூமுக்குள்ள, இந்த 4 ரூம் மட்டுமா இந்த சார்? இல்ல, இந்த 4 ரூம் மட்டுமல்ல அந்த எக்ஸிபிஷன். இந்த 4 ரூமுக்குள்ளே மொத்தம் தான் 1800. முழு எக்ஸிபிஷன் பார்க்க வந்தாக்கள் எத்தனை பேர் எங்களுக்கு என்ன தெரியா? அவன் சொல்றா, எக்ஸிபிஷனை பார்க்க வந்தாக்கள்ட மொத்த எண்ணிக்கை அறை ஏயை பார்வையிட வந்தவர்களின் எண்ணிக்கையின் 6 மடங்கு ஆகும். அறை ஏய பார்வையிட வந்தாக்கள் புல ஏ எத்தனை பாகை வந்து ஏக்கு 70 பாகை. நாங்க ஏ எத்தனை பேர் பார்த்துக்கொள்வோம் புள்ள? ஏக்குள்ள வந்தாக்கள் எத்தனை பேர் பார்த்துக்கொள்வோமா? 40 பாகை என்றது 200 பேருண்டா 70 பாகை எத்தனை பேர் பார்த்துக்கொள்ளுமா? ஏக்குள்ள வந்தாக்கள் எத்தனை பார்க்குமா? ஏக்குள்ள வந்தாக்கள்ட 6 மடங்காம். அப்ப மூல ஏக்குள்ள எத்தனை பேர் வந்துட்டு பாப்போமே. 40 பாகை 200 பேரை குறிக்குதுண்டா 70 பாகை எத்தனை பேரை குறிக்குது? இங்க செஞ்ச மாதிரி இப்படி செய்யலாட்டி இப்படி செய்யுங்க. 40 பாகை 200 பேரை குறிக்குதுண்டா 70 பாகை எத்தனை பேரை குறிக்குது? இப்படி ஒன்று கணக்கு செய்யணுமே. ரைட், நான் இப்படி விடுதலை செய்ய போறேன். ரைட், நான் உங்களுக்கு 2 மாதிரி செஞ்சா நினைக்கிறேன். ரைட், நான் பாருங்க. அப்ப சீக்குள்ள வந்தாக்கள் எத்தனை பேர்? இந்த சீக்குள்ள வந்தாக்கள் எத்தனை பார்க்க போறேன். 40 பாகை என்றது 70 பேரை குறிக்குதாம். சாரி, 200 பேரே. 40 பாகை என்றது 200 பேரை குறிக்குதாம். ஆகவே 70 பாகை எத்தனை பேரை குறிக்குது? ரைட், பூஜ்ஜியத்தை வெட்டுவோம். 4ஆல 20 பிரிச்சா 5 தானே. கீழே கொண்டும் இல்லை. இப்ப 5ஆல 70 பெருக்கினா சரி, ஒசைக்க பெருக்கி எடுக்கிறேன். 5ஆல 70 பெருக்கினா 350. 7 35 சைபர் விட 350. அப்ப சீக்குள்ள ஈக்கிறார்கள் 350 பேரும். அந்த சீக்குள்ள வந்தார்கள் 350 பேர். அவன் சொல்ற வந்த மொத்த ஆக்கள் எண்ணிக்கை சீக்கு வந்தாக்கள் 6 மடங்காம். அப்ப சீக்கு வந்தாக்கள் 350 பேரே. அப்ப ஈட 6 மடங்கு தான் வந்த முத்தாக்கள் எண்ணிக்கை. அப்ப முத்தாக்கள் எத்தனை பாப்போமா மொத்தம்? அப்ப மொத்த பார்வையாளர்கள் சீக்கு வந்தாக்கள 6 மடங்காம். அப்ப இது 6 மடங்குன்னா இது 6ஆல பெருக்கும். 350 6ஆல பெருக்கும். ரைட், பெருக்குமா? 6 0 0 6 5 30க்கு 0 உண்டு. 3 மிச்சம். 6 3 18 3 21 2100 பேர். அப்ப வந்த மொத்தம் 2100 பேர். சரி, என்ன கேட்கிறேன்னு பாப்போமா? ரைட், மரா நிகழ்த்தவை கேட்கிறேன். பாத்தீங்களா? எலுமாறாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் 2100 பேர் வந்து இந்த 2100ல நான் ஒரு ஆளை எலுமாறா தெரிவு செஞ்சா, பார்க்காம ஒரு ஆளை நான் தெரிவு செஞ்சா, அவர் சியை பார்வையிடுவதற்கான நிகழ்த்தாவை காண்க. மரா நிகழ்த்தாவை கேட்கிறான். அப்ப சியை பார்வையிடுவதற்கான நிகழ்த்தாவை கேட்கிறான். சி எத்தனை பேர் பார்த்தீங்க? 350 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 2100. எப்படி நிகழ்த்தாக எழுதுற? இந்த 2100 பேர்ல ஒரு ஆளை நான் சும்மா செலக்ட் பண்ணினா அவர் சீக்குள்ள போன ஒரு ஆளாக இருப்பதற்கான நிகழ்த்தா. அப்ப சீக்குள்ள எத்தனை பேர் போன? 350 பேர். இது பின்னமா எழுதுங்களே. அப்ப 2100ல 350, 2100ல 350 இதான் நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு நீ பின்னமா எழுதுறே. அதுக்கு மொத்தம் தேவை. மொத்தம் 2100. 2100ல சீக்குள்ள போனாக்கள் 350. ரைட், ஒண்ணுமே இதை கொஞ்சம் சுருக்கி சின்னதாக்குவோமா? அப்படி வெட்டி பின்னத்தை சின்னதாக்கி கொடுப்போமா? ரைட், எதையுமே வெட்டுவோம் போல. இந்த பூச்சத்தையும் வெட்டுவோமா? 35 210 7ஆல பிரிப்போமா? இதை 7ஆல பிரிச்சா 5 முறை. இதை 7ஆல பிரிச்சா 30. இன்னும் பிரிக்கல். மரம் 5ஆல பிரிக்கலாம். இது 5ஆல பிரிச்சா 1 முறை. இது 5ஆல பிரிச்சா 6 முறை. 6ல் 1. ஓகேயா? கோணத்தை வச்சும் செய்யலாம். சரியா? எத்தனை பேர் என்று பார்க்காம கோணத்தை வச்சு கூட செய்யலாம்.
சரி, நான் உங்களுக்கு அவன் கேட்ட மாதிரி நான் கேம் அமைச்சேன். சரி போல ரைட், ஓகே. எனவே நான் இன்றைக்கு நினைச்சேன், இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், நினைச்ச இவ்வளோ முடிக்கணும் என்று அல்ஹம்துலில்லாஹ் அதை முடிச்சிட்டேன் நான். ஓகேயா? ரைட், இன்றைக்கு இவ்வளோ முடிக்கணும்னு நான் நினச்சிக்கணும் தான் வந்தேன். ரைட், நினச்ச மாதிரி இதை முடிச்சிட்டேன். ரைட், எனவே ஸ்க்ரீன்ஷாட் தேவையான ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்தது உங்களோட எக்ஸாம் கொஞ்சம் பின்னுக்கு போனே புள்ள. ஓ, சியை காணத்தானே ஒன்றும் புள்ள, அல்லது கோணத்தை வச்சு சமாளிக்கலாம். சாரி, புள்ள 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 கொஞ்சம் 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 சின்ன பிள்ளை ஒன்று வந்துட்டு நான் ஏத்தான் செஞ்சுக்கிறேன் புள்ள. இது ரைட், அரை ஏஐ பார்வையிட வந்தவர் எண்ணிக்கை 6 மணிக்காம். ரைட் புள்ள, இது சி அல்ல, இது ஏயா? ஏ. சரி, ஏ தான் 70 பாகை. நான் நீங்கள் சிஎன் எழுதி பாட்டீங்க இன்னைக்கு. இதைத்தான் கண்டு ஏ தான் கண்டு. சாரி, இது ஏ. ரைட், இது ஏ. சாரி, இது ஏ. அப்ப ஏட 6 மடங்கு தான் மொத்தமாம். அப்ப ஓகே, இது 6ஆல பெருக்கினா மொத்தம் 200. இப்ப கேட்கறது சியை பத்தி. அப்ப நாங்க சியும் எத்தனை பேருன்னு காணும், சீடேம் எத்தனை பேருன்னு காணும். ஏ கேட்கல, ஏட நிகழ்த்தாவு கேட்கல. இது புள்ள, இது ஏயா? நான் சீன் எழுதி பட்டாக்கு தான் கேட்கறது சீட நிகழ்த்தாவு. அப்ப 2100ல சி சீல எத்தனை பேருன்னு பார்க்கணுமே புள்ள. கோணத்தை வச்சும் பார்க்கலாம். ஓகே, 2100ல சி எத்தனை பேருன்னு பார்க்கணும். நம்மரா சிக்கு போவாரு, சி 150 பாய். அப்ப 150 பாகை எத்தனை பேருன்னு பார்க்கணுமே. கோணத்தை வச்சு சமாளிக்கலாம். ஓகே, நான் கோணத்தை வச்சு சமாளிக்கல. 150 பாகை எத்தனை பேருன்னு பார்த்துக்கோங்க. சிக்குள்ள எத்தனை பேர் போண்டு பாருங்க. நான் நேரத்தோட இவரை தான் சி நினைச்சிட்டேன், இவர் தான் சி. அப்ப இதுக்குள்ள எத்தனை பேர் போண்டு பார்க்கணுமே. அப்ப இந்த 150 பாகை எத்தனை பேர், இப்ப நீங்க 70 பாகை எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சு, அதே மாதிரி 150 பாகை எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கும். அப்ப அந்த சீட் எண்ணிக்கை வரும். ரைட், அப்ப 150 பாகை எத்தனை பேர்னு கண்டுபிடிப்போமா. கோணத்தை வச்சு செய்யலாமா? கோணத்தை வச்சா இவ்வளவு தூரம் போகுமா அது. ரைட், நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி இதே மாதிரி 40 பாகை 200 பேரை குறிக்குதுண்டா, 40 பாகை 200 பேரை குறிக்குதுண்டா 150 பாகை எத்தனை பேரை குறிக்குது. அப்ப சி வரும், இது சி. அப்ப சி குறியாக்கள் வரும். ரைட், அப்ப சைபரையும் சைபரையும் வெட்டுவோம். 4ஆல 20 பிரிச்சா 5. இப்ப 150 5ஆல பெருக்கும். 150 5ஆல பெருக்கினா 750. சரியா? இப்ப சில நிகழ்த்தாவு 2100ல 750 தான் நிகழ்த்தாவு. 2100ல 750 சீக்குள்ள போனாக்கள் நிகழ்த்தாவு. 2100ல 750 சீக்குள்ள போனாக்கள் 750. ரைட், இதை கொஞ்சம் சுருக்கோமா. ரைட், இதுல ஒரு சைவரையும் இதுல ஒரு சைவரம் வெட்டினே. அப்ப 75 210 மீக்குது. 75 210. சரி, மராம் இவங்க 2 பேரையும் மராம் எதால பிரிக்கணும்னு நினைக்கிறேன். 5ஆல பிரிப்போமா. 75 5ஆல பிரிச்சா 15. 210 5ஆல பிரிச்சா எவ்வளவு? 5 4 20 5 10. 5 4 20 5 10. புள்ள மராம் இவங்களை 3ஆல பிரிக்கலுமா இவங்க எனக்கு 3ஆல. இதை 3ஆல பிரிச்சா 5 3 5 15. இதை 3ஆல பிரிச்சா போல உங்களுக்கு பிரிக்க தெரியும், 14 வரும். அப்போ இதான் ஃபைனல் விட. 14 5 நிகழ்தகவு 14 5. ஓகே, ரைட். உங்களோட வாரக்கிழமை இருந்த எக்ஸாம் அப்படி பின்னுக்கு போனேன், 22ஆம் தேதி போயிட்டு. சரியா? ரைட், அதனால உங்களோட அடுத்த கிளாஸை நான் நாளைக்கு அறிவிக்கிறேன். எப்போன்னு சொல்லி. ரைட், அட்லுகம புள்ளகள் கொஞ்சம் இல்லை சார் எங்களுக்கு அப்படி மாற்றலன்னு சொல்லி. இல்லை, நாளைக்கு இது வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் டைம் டேபிள். ரைட், இது வந்து மேல் மாகாணத்தோட டைம் டேபிள். சரியா? அதனால மேல் மாநிலத்துக்கு எல்லா ஸ்கூலும் ஒரே டைம் டேபிள் தான் போகுது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புதிய டைம் டேபிள் தரலையோ தெரியா எனக்கு சரியா, அப்போ தெரியா. ரைட், அது உங்களுக்கு ஸ்கூலோட சம்மந்தப்பட்ட விஷயம். ரைட், மேல் மாநிலத்தில் 10 11 டைம் டேபிளை மாற்றிட்டாங்க, ஒரு கிழமை பின்னுக்கு ஆக்கிட்டாங்க. 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லாட்டி வார 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருந்தது தான், அப்படி கொஞ்சம் பின்னுக்கு ஆக்கிட்டாங்க. ரைட், அப்போ அதனால் எனக்கு இன்னும் 2 கிளாஸ் சேர்த்து எங்களுக்கு இன்னும் டெய்லாக காலம் முடிக்குது. எல்லாம் கொஞ்சம் சிக்கலாகி கொண்டு பார்த்தேன். ரைட், எங்களுக்கு காலம் மீக்குது. ஓகே, நான் அடுத்த 2 கிளாஸும் எப்போன்றதை நான் அறிவிப்பேன். ஓகே, நான் உங்களுக்கு அறிவிப்பேன் எப்பயும்.
உண்டோ இப்போ சில நேரம் 7 மணிக்கு கிளாஸ் நடக்க சான்ஸ் இது ஏன்டா இப்போ வளமையாக என்ன 9ஆம் ஆண்டு கிளாஸ் இன்னோட முடிஞ்சு ரைட் 9ஆம் ஆண்டுக்கெல்லாம் வாரையில எக்ஸாம் அப்போ அந்த 7 மணி சில நேரம் உங்களோட டைமை நான் 7 மணி ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது 7 மணிலேருந்து 8:30 ஆகாட்டி சரியா ரைட் அப்போ அதுக்கும் நீங்கள் ரெடி ஆயிருங்கோ ரைட் ஓகே ரெக்கார்டிங் தேவைன்றால் கேளுங்கோ இன்ஷா அல்லாஹ் லேட்டாக கேட்டு வேணாம் இது தேவைன்றால் இன்றைக்கே கேட்டு முடிச்சுக்கோங்க இல்லாட்டி நாளைக்கு வெள்ளையோட கேட்டு முடிச்சுக்கோங்க ரைட் 5 நாள் குடிச்சு கேட்குற சார் அது ரெக்கார்டிங் தான் சரி நான் தேடி சாகணும் ரெக்கார்டிங்கு ரைட் எனக்கு டைம் இல்லை சரி நீங்கள் பார்த்து சார் ரெக்கார்டிங் அனுப்புகிறோம் இல்லைன்னு சொல்லி அனுப்பல எனக்கு சரியா என்ன நீங்கள் கேட்குற டைமிங் நான் அனுப்பி கேட்கவே போல எல்லாம் ஒரே டைமில் கேட்கணும் இன்றைய கிளாஸ்னால் தான் இன்றைய கேட்டு முடிச்சிடணும் ரைட் அதுக்கப்புறம் நான் எல்லாரும் கடை ஒரே டைமில் அனுப்புகிறேன் ஒவ்வொருத்தர் கேட்குற டைமிங் நான் அனுப்பிக்கல நான் எவ்வளோ தேடினேன் ஃபோனில் எவ்வளோ இதாக இருந்துக்கும் நான் எல்லாம் தேடினேன் எத்தனை பேர் ரெக்கார்டிங் ஒவ்வொன்று அனுப்புகிறேன் ஓலல் பேப்பர் கிளாஸ் கொண்டு அப்போ உங்களோட ரெக்கார்டிங் எதுன்னு பார்த்து தேடி ஒவ்வொருத்தரும் அனுப்பிக்கலன்னு கீழே கஷ்டம் ஒரே டைமில் கேட்டு முடிங்க எல்லாம் இன்றைக்கி கிளாஸ் வரலையா இன்றைக்கு கேளுங்க அல்லது கிளாஸ் வந்தும் சில விஷயங்களை பார்க்கணுமா இருந்தால் இன்றைக்கே கேளுங்க நான் ஒரே டைமில் நாளைக்கு அல்லது நாளாண்டைக்கு நான் ஒரே டைமில் நான் அனுப்புவேன் சரியா ரைட் ஓகே போல அப்போ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பேப்பர் கிளாஸை சந்திப்போம் அல்லது அடுத்த நேரடி கிளாஸில் நாங்கள் வேறையா சந்திக்கிறோம் ஓகே சரி எனவே அடுத்தது பார்ட் 2 கேள்வியை செஞ்சு கொண்டு வாங்க வரைப்பெல்லாம் மீக்குது வரைப்பு நாங்கள் இன்னும் படிக்கல சரி இருந்தாலும் நான் அதில் கொஞ்சம் போட்டு செஞ்சு காட்டுறேன் சரி ஓகே புள்ள சந்திப்போம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டு 7 மணிலேருந்து ஒர்க் பண்ணி கொண்டு நிற்கிறேன் சரியா ஓகே லைட் 2 மூத்து பட்டு அப்படி சும்மா வீரத்து சரியா ஓகே பேசி வேலையில் சரி சந்திப்போம் புள்ள ஆல் தி பெஸ்ட்